வணக்கம். சமஸ்கிருதம் உலகின் மிக தொன்மையான மொழிகளுள் ஒன்றாகவும் மிகுதியான இலக்கிய வளங்களை கொண்டிருக்கக்கூடிய பழமையான மொழியாகவும் விளங்குகிறது. மொழியியல் ஆய்வாளர்கள் இதை இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்தை சார்ந்த ஒரு மொழியாகவும் இந்தோ ஆரிய மொழி பிரிவை சார்ந்த ஒரு மொழியாகவும் கருதுகிறார்கள். அதாவது சமஸ்கிருதத்துக்கும் இன்றைய ஐரோப்பிய மொழிகளுக்கும் நிறைய தொடர்புகள் இருப்பதாகவும் கருதுகிறார்கள். இப்போ நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகளை நான் தர்றேன். ஆங்கிலத்தில் ஃபாதர் என்று கூறுகின்றோம். இதை சமஸ்கிருதத்தில் பிதா என்ற சொல்லால் அழைக்கின்றனர். பழைய கிரேக்க மொழியில் இதை பேட்டர் என்று கூறுகிறார்கள். பேட்டர் என்பது ஆங்கிலத்தில் ஃபாதர் என்று அழைக்கப்படுகிறது. அதே இது சமஸ்கிருதத்தில் பிதா என்ற சொல்லால் அழைக்கப்படுகிறது. பிதாவிலிருந்து பேட்டர் வந்ததா, பேட்டர்லேருந்து பிதா வந்ததா என்பதெல்லாம் ஆய்வுக்கு உரியது. ஆனால் இந்த மொழிகளுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அதே போன்று எண்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, நிறைய ஒற்றுமைகளை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்போது எடுத்துக்காட்டுக்கு ஒரு எண்ணை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கின்றேன். இப்போ ஆங்கிலத்தில் 3 என்று கூறுகின்றோம், அதாவது 3 என்று பொருள். இதை சமஸ்கிருதத்திலையும் 3 என்ற சொல்லால் அழைக்கின்றனர். இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், திரிவேணி சங்கமம் என்று கூறுகின்றோம். அதாவது 3 ஆறுகள் ஒன்று கூடக்கூடிய இடம், அதை தான் திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்கிறாங்க. திரிமூர்த்தி அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். மும்மூர்த்தியை தான் திரிமூர்த்தி என்ற சொல்லால் அழைக்கின்றனர். அப்போ ஆங்கிலத்தில் 3 என்று அழைக்கப்படுகிறது. அது சம்ஸ்கிருதத்திலையும் த்ரினி அல்லது 3 என்ற சொல்லாலும் அழைக்கப்படுகிறது. பழைய கிரேக்க மொழியில் ட்ரீஸ் என்ற சொல்லால் அழைக்கப்படுகிறது. ட்ரீஸ் 3 என்றும் சம்ஸ்கிருதத்திலையும் 3 என்ற சொல்லாலும் அழைக்கப்படுகிறது. இவ்வாறு இந்த மொழிகளுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கிறது என்பதனால் இதை இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்தை சார்ந்த ஒரு மொழி என்று கூறுகின்றார்கள். ஆனால் இதே போன்ற ஒரு ஒலி மற்றும் பொருள் ஒற்றுமைகளை தமிழிலும் சில சொற்களில் காணக்கூடியதாக இருக்கிறது. சற்று வியப்பாக இருக்கிறது. சில எடுத்துக்காட்டுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். தமிழில் 1 என்று கூறுகின்றோம். அதை பேச்சு வழக்கில் 1 என்றும் கூறுகின்றோம். ஆங்கிலத்திலையும் 1 என்று வருகிறது. அதே போன்று தமிழில் பரிசு என்று கூறுகின்றோம். பழங்காலத்தில் பரிசில் என்ற சொல்லாலும் அழைத்திருக்கிறார்கள். ஆங்கிலத்திலும் பிரைஸ் என்ற ஒரு சொல் இருக்கிறது. அதே ஒலியமைப்பு பொருளை தருகிறது. அதே போன்று தமிழில் வெற்றி என்று கூறுகின்றோம். இதைத்தான் ஆங்கிலத்தில் விக்ட்ரி என்ற ஒரு சொல்லமைப்போடு அழைக்கின்றனர். நாம் தமிழில் நாவாய் என்று கூறுகின்றோம். அதே போன்று ஆங்கிலத்தில் நேவி என்ற ஒரு சொல் இருக்கிறது. நாம் பேச்சு என்று கூறுகின்றோம், அவர்கள் ஸ்பீச் என்று கூறுகிறார்கள். இவ்வாறு தமிழிலும் ஒரு ஒற்றுமை கூறுகளை பிற மொழியோடு ஒப்பிடும் பொழுது காணக்கூடியதாக இருக்கிறது. சற்று வியப்பாகவும் இருக்கிறது. மொழியியல் ஆய்வாளர்கள் சம்ஸ்கிருதத்தை இந்தோ ஆரியன் மொழி பிரிவை சார்ந்தது என்று கூறுகின்றார்கள். இப்போ ஆரியா அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் உயர்ந்த மனிதர், மதிப்புக்குரியவர், சான்றோர் என்ற பொருள் உண்டு. ஆரியர் என்பதற்கு நிறைய பொருள்கள் தமிழில் உண்டு. பொதுவாக அவர்கள் இமயமலை பகுதியில் வாழ்ந்ததாகவும் ஒரு சான்று உண்டு பழந்தமிழ் நூல்களில் காண கிடைக்கிறது. ஆரியர் துவன்றிய பேரிசை இமயம் அப்படின்னு ஒரு சான்று நமக்கு காண கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, வட இந்திய அரசுகளை பழங்காலத்தில் ஆரிய அரசு என்ற பெயரிலும் அழைத்திருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் சான்ஸ்கிரிட் என்று கூறுகின்றோம். தமிழை தவிர மராத்தி, கன்னடம், மலையாளம், குஜராத்தி, வங்க மொழி எல்லா மொழியினரும் இந்த சான்ஸ்கிரிட் என்பதை சம்ஸ்கிருதம் என்ற சொல்லால் அழைக்கின்றார்கள் இந்த மொழியை. ஆனால் தமிழராகிய நாம் தான் இந்த மொழிக்கு 3 பெயர்களை கொடுத்திருக்கின்றோம். இப்போ நாம் தமிழ் பேசுவதனால தமிழர் என்று கூறுகின்றோம். மராத்தி மொழி பேசுவதனால் மராத்தியர் என்று கூறுகின்றோம். கன்னடம் பேசுவதனால் கன்னடர் என்றும் கூறுகின்றோம். ஆனால் சம்ஸ்கிருத மொழியை ஆரியம் என்ற பெயரால் தமிழர்கள் அழைத்திருக்கிறார்கள். ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகையாருக்கு கருணை செய்தானே அப்படின்னு ஒரு தொடர் திருமந்திரத்தில் இடம்பெறுகிறது. ஆரியம் என்பது இந்த இடத்துல சம்ஸ்கிருதத்தை குறிக்கும். அது மட்டுமல்ல, திருவள்ளுவ மாலை என்கின்ற ஒரு பிற்கால நூல் ஒன்று இருக்கிறது. அதில் ஒரு தொடர் இடம்பெறுகிறது. ஆரியமும் செந்தமிழும் ஆராய்ந்து இதன் இனிது சீரியதொன்றை செப்பரிதால் அப்படின்னு ஒரு தொடர் வருகிறது. இந்த இடத்துல ஆரியம் என்பது
சமஸ்கிருத மொழியை குறிக்கும். இரண்டாவது, சமஸ்கிருதத்தை வடமொழி என்கின்ற பெயராலும் அழைத்திருக்கின்றார்கள் தமிழர்கள். அதாவது வடக்கிருந்து வந்த மொழி. இதில் சில கருத்து வேறுபாடுகளும் உண்டு. சில ஆய்வாளர்கள் வடமொழி என்பது பிராகிருதத்தை குறிக்கிறது என்றும் கூறுகின்றார்கள். ஆனால் பிற்கால உரையாசிரியர்களின் கருத்துப்படி வடமொழி என்பது சமஸ்கிருதத்தை குறிக்க பயன்பட்டிருக்கிறது. மூன்றாவது, சில இடங்களில் சங்கதம் என்கின்ற பெயராலும் இந்த மொழியை அழைத்திருக்கிறார்கள். ஆக 3 பெயர்களில் சமஸ்கிருதத்தை தமிழர்கள் அழைத்திருக்கிறார்கள். தமிழும் மிக தொன்மையான மொழிகளுள் ஒன்றாக விளங்குகின்றது. தமிழிலும் நிறைய இலக்கியங்கள் பழங்காலத்தில் உண்டாயிருந்திருக்கின்றன. ஆனால் நம்முடைய கைகளுக்கு அகப்பட்டிருக்கக்கூடிய நூல்களும் தனித்துவமான நூல்களாக இருக்கின்றன. தமிழும் சமஸ்கிருதமும் மிக தொன்மையான மொழிகள். இரண்டும் தங்களுக்குள்ளே தனித்துவமான இலக்கியங்களை கொண்டிருக்கின்றன. இப்போ மராத்திய மொழியினுடைய மிக பழமையான நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானேஸ்வரி அப்படின்னு கூறுவார்கள். அதாவது சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய பகவத்கீதையினுடைய மராத்திய உரை நூல் தான் இந்த ஞானேஸ்வரி. இதனுடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றிலிருந்து ஒரு 1200-300 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை அப்படின்னு நம்ம கூறலாம். அதே போன்று கன்னடத்தின் மிக பழமையான நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிராஜ மார்க்கா. இதனுடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றிலிருந்து ஒரு 1200 ஆண்டுகள் மிக பழமையானது அப்படின்னு சொல்லலாம். தமிழை பொறுத்த அளவில் தமிழின் இலக்கணமாக இருக்கட்டும், அதன் தொல்காப்பியமாக இருக்கட்டும், அதனுடைய பழந்தமிழ் நூல்கள் நம்முடைய கைகளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த 8 தொகை 10 பாட்டு நூல்களாக இருக்கட்டும், அதில் நிறைய தனிச்சிறப்புகள் இருக்கின்றன. இத்தகைய தனித்துவங்கள் சமஸ்கிருத மொழி இலக்கியங்களில் கூட காண்பது அரிதாகவும் இருக்கின்றது. அதே போன்று சமஸ்கிருதத்தில் மிக பழமையான காப்பியம், இதிகாசம் என்று கூறுவது ராமாயணம், மகாபாரதம். இந்த இரண்டுமே மிக பழமையானது. இந்த 2 நூல்களும் அரச குடும்பத்தை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா தமிழினுடைய முதல் காப்பியமாக நமக்கு கையில் கிடைத்திருப்பது சிலப்பதிகாரம். இது குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஒரு அரச குடும்பத்தை சாராத ஒரு காப்பியம். பழங்காலத்தில் இந்தியா முழுவதும் புத்த சமயம் பரவி இருந்தது. ஆனால் புத்த மதத்துக்கென்று ஒரு காப்பிய நூல் இருக்கிறது அப்படின்னா நான் அறிந்தவரை தமிழில்தான் காண கிடைக்கிறது. குறிப்பாக மணிமேகலை ஒரு புத்த சமய காப்பிய நூலாகும். சற்று வியப்பாக இருக்கிறது. பழங்காலத்தில் வேறு ஏதாவது ஒரு மொழியில் புத்த சமய காப்பிய நூல் இன்றும் காண கிடைக்கிறது அப்படின்னா உங்களுக்கு தெரிந்தால் அதை பின்னோட்டத்தில் கொடுங்க. நம்முடைய பழந்தமிழ் நூல்களில் நிறைய தனிச்சிறப்புகள் ஏராளம் காண கிடைக்கின்றன. இப்போ குறிப்பாக சொல்லணும்னா பழங்காலத்தில் ஒரு மன்னனுக்கு அறவுரை அறிவுரை கூறும் இடத்துல புலவர்கள் தான் இருந்திருக்கிறாங்க. அதே போன்று 2 மன்னர்களுக்கு இடையே போர் நேரிடும் பொழுது போரை தடுப்பதற்காக தூதுவர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. எனக்கு தெரிந்த அளவில் முதல் பெண் தூதுவர் ஔவையார் அப்படின்னு சொல்லலாம். மன்னர்களுக்கு அடுத்தபடியாக வள்ளல் பெருமக்கள் அறத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள். இப்போ சான்றுக்கு ஆய் அண்டிரன் என்கின்ற ஒரு வள்ளலை பற்றி கூறும்போது அவன் தன்னை நாடி வருபவர்கள் அனைவருக்கும் இவர் இன்னார் என்று யாரையும் ஆள் பார்த்து கொடுப்பதில்லை. இவருக்கு செய்தால் நாளைக்கு நாம் மேலுலகத்தில் நல்லா இருக்கலாம் அப்படின்னு அந்த அறத்தை வணிகம் செய்யக்கூடிய ஒரு வணிகனும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்முடைய தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பான செய்திகள். பிற மொழிகளில் இவற்றை காண்பது சற்று அரிது அப்படின்னு நினைக்கின்றேன். இதன் பிறகு நமக்கு அறநூல்கள் நிரம்ப கிடைக்கின்றன. அதில் குறிப்பாக திருக்குறள் இன்றியமையாத ஒன்று. சிலர் திருக்குறள் என்பது வடமொழி நூலின் தழுவல் என்று கூறுகிறார்கள். இப்போ ஒரு குறளை பாருங்க. மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின் அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. இந்த குறளை படிக்கும் பொழுது எனக்கு இது வடமொழியின் தழுவலாக எப்படி இருக்கும் அப்படின்னு பல முறை மனதில் தோன்றியது. இவ்வாறு நிறைய குறள்களை நாம் சொல்லலாம். இது ஒரு தனித்துவமாக இருக்குது. அதே போன்று ஒரு பிற்காலத்தில் ஒரு பழைய வெண்பா இருக்கிறது. தானே முழுதுணர்ந்து தன் தமிழின் வெண்குறளா ஆனா அறமுதலா அப்படின்னு வரும். வள்ளுவர் தானே முழுது உணர்ந்து இந்த நூலை செய்தார் என்கின்ற ஒரு குறிப்பும் வருகிறது. அது மட்டுமல்ல, தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய சொற்களும் தனித்துவமாக இருக்கின்றன. இப்போ ஆங்கிலத்தில் ஹோம் அல்லது ஹவுஸ் என்று கூறுகின்றோம். தமிழில்
வீடு என்று கூறுகின்றோம். வீடு அப்படின்னா நாம் வாழக்கூடிய ஒரு இடம். அது மட்டுமல்லாமல் வீடு அப்படின்னா முக்தி அல்லது மோட்சம் என்ற பொருளும் உண்டு. அதே போன்று தமிழ்நாட்டின் தென் பகுதிகளில் வீடு என்பதை மனை என்ற சொல்லாலும் அழைக்கின்றார்கள். மனை என்பதற்கு நிலம் மற்றும் வீடு என்ற 2 பொருள்கள் உண்டு. அந்த மனையில் இருப்பவளை தான் நம்ம மனைவி என்ற சொல்லால் அழைக்கின்றோம். அது மட்டுமல்ல, நம்ம இப்போ புதிதாக வீடு கட்டியிருக்கிறோம். அழைப்புதல் கொடுக்கும்போது இவ்வாறு அச்சடிப்போம்: புது மனை புகுவிழா. வியப்பாக இருக்குல்ல? அது மட்டுமல்ல, அரண்மனை என்கின்ற சொல்லும் இதிலிருந்து தான் பிறக்கிறது. அதாவது பழங்காலத்தில் மன்னர்கள் கோட்டைகளை சுற்றி அதற்குள்ள ஒரு வீடு கட்டி வாழ்வது. அரண் அப்படின்னா பாதுகாப்பு, பாதுகாப்பு மிகுந்த ஒரு மனை, அதைத்தான் அரண்மனை என்று கூறுகின்றோம். அது மட்டுமல்ல, நாம் இல்லம் என்ற சொல்லாலும் அழைக்கின்றோம். இப்போ நாம் பழங்காலத்தில் மன்னனை கோ என்ற பெயரால் அழைத்திருக்கின்றோம். அவன் இருக்கக்கூடிய பகுதியை கோயில் என்று கூறுகின்றோம். இன்று இறைவன் உரையக்கூடிய பகுதியை கோயில், கோவில் என்றும் கூறுகின்றோம். அது மட்டுமல்ல, யாராவது புது வீடு கட்டினா அந்த வீட்டினுடைய முகப்பில் அன்பு இல்லம், அவரவர் பெயரை குறிப்பிட்டு இல்லம் என்ற சொல்லால் அழைப்பார்கள். மட்டுமல்லாது இல்லத்தில் உரைபவளைத்தான் நாம் இல்லத்தரசி என்ற பெயரிலும் அழைக்கின்றோம். தென் தமிழகத்தில் குடிசை விட குச்சில் என்று கூறுவார்கள். குச்சியால் வேயப்பட்ட ஒரு இல்லம் குச்சில் என்ற பெயராலும் அழைக்கிறார்கள். எத்தனை பெயர்கள் பாருங்க! வீடு, மனை, அதிலிருந்து மனைவி, அரண்மனை, இல்லம், கோயில், இல்லத்தரசி. வியப்பா இருக்குல்ல? தமிழ்மொழி சொற்களிலும் அதனுடைய பழந்தமிழ் நூல்களிலும் தனிச்சிறப்பு நிறைய உண்டு, பிற இந்திய மொழிகளை காட்டிலும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமான காணொளி அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே பிளேலிஸ்ட்டுக்கு போங்க. பல தலைப்பின் கீழ் பல காணொளிகளை வெளியிட்டிருக்கிறேன். அவற்றை கண்டு பயனடைமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.